ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி எல்லாருக்குமே வந்து M3 பேப்பர் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பரில் எப்படி வந்து நம்ம அதிக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மறக்காமல் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா M3 பேப்பர் இருக்கும். எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எப்படி வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்களோ, கஷ்டமாக கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா M3 பேப்பர் பொறுத்த வரைக்கும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் எப்பயுமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு போன சம்ஸ் அப்படியே வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை மெத்தட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் எந்த ஒரு பேப்பருமே ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்துட்டு போன மெத்தட்ஸ்லேருந்து வந்து தான் கண்டிப்பாக சம்ஸ் வரும், அப்படியே வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் தியரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா படித்த கொஸ்டின் அப்படியே வந்துடும். பட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க மெத்தட்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ கொஸ்டின் கஷ்டமாக வருமா ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது, நீங்கள் பார்த்துருக்க மெத்தட்ஸ்லேருந்து தான் வரும். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க சம்ஸ் அப்படியே வருமா அப்படிங்கிறதான் கொஞ்சம் டவுட்டு. ஒரு சில டைம் அப்படியே கூட கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மெத்தட்ஸ்லையும் ஃபார்முலாஸ்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். தியரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். மித்தபடிக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஸ்டின் கஷ்டமாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மேக்ஸிமம் மீடியமாக கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வரும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ ஃபார்முலாஸ் இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு வந்து எழுதி வச்சுட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சில ஃபார்முலாஸில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைனா ரெண்டு ஃபார்முலா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபார்முலாலாம் தனித்தனியாக எழுதி வச்சு நல்லா பாருங்கள். மெத்தட்ஸும் வந்து ஒவ்வொரு லெசன்லேயே ஒவ்வொரு யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தியரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் தியரம்ஸ் பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஏன் அப்படின்னா நீங்கள் தியரியை பக்கம் பக்கமாக எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதுலேயுமே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரே பக்கத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஈஸியான பேப்பர் தான். ஆனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னால் இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு சம்ஸுமே பார்க்க முடியாது ப்ரோ அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக நல்லா கேட்பாங்க, அதை வச்சு நீங்கள் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக முக்கியம். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் மேக்ஸில் எப்படி ப்ரோ பண்ணுறது, மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் எப்படி பண்ணுறது அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை சொல்யூஷன் கிவன் தட்னு போட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பாக்ஸ் போட்டு காட்டு, ஆன்சர்லாம் பாக்ஸ் போட்டு காட்டிட்டு, ஸோ முடிஞ்சாலும் வந்து ஸ்டெப்ஸை நிறையா கொண்டு போங்க. ஸ்டெப்ஸ் நிறையா கொண்டு போனீங்கன்னா தான் மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஆன்சருக்கு வந்து கம்மியான மார்க்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் வந்து ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்டெப்ஸ் நிறையா வந்து கொண்டு போக பாருங்கள். ஸோ அதே மாதிரி எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். எனக்கு இந்த கொஸ்டின் பற்றி சுத்தமாக தெரியவே தெரியாது ப்ரோ, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லாங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பரை தெளிவாக போட பாருங்கள். அனெக்ஸரில் கண்டிப்பாக வந்து டிக் பண்ணணும். 3 சைடு டிக் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க, முன்னாடி டிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து டிக் பண்ண பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்க எல்லா சம்ஸோட ஃபார்முலாஸ் அது மட்டும் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீசெக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில டைம் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணுறது இல்லாட்டி வந்து சம் பண்ணுறதுல வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ அது மாதிரி M3 பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்ச ஒரு சம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்திருக்கும். ஸோ ஒரு அசால்ட்டாக கேர்லெஸ் மிஸ்டேக்கில் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்து அந்த சம் வந்து தப்பாயிரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப அசால்ட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க பாருங்கள். ஸோ கொஸ்டினை ஒரு 4-5 ரீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் ட்ரூத் டேபிள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்க கேட்டிருக்கதெல்லாம் எழுதி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறத விட நல்லா ரீட் பண்ணி அப்போவே கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸ்லாம் ஃபஸ்ட்டே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் ப்ளஸ் இங்கே வரும் மைனஸ் இங்கே வரும் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்சளவு வந்து சாய்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு 2 சாய்ஸில் எந்த சாய்ஸ் நல்லா தெரியுமோ அதை அட்டன் பண்ண பாருங்கள். எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது தப்பாக இருக்குது அடுத்த சாய்ஸ் போகலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகும், டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த சம்ஸ் வந்து கொஞ்சம் டவுட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ எது கான்ஃபிடண்ட்டாக தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு செய்ய பாருங்கள். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எதுவும் டயக்ராம்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதை வச்சு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடாகவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணுறதோட மல்டிபிள் டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. இல்லை அதே டாபிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சப்டிவிஷன்ஸை கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டாபிக் மட்டும் பார்க்காதீங்க, ஒரு 3 டாபிக்ஸ் 2 டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கள். ஸோ மெத்தட்ஸும் ஃபார்முலாவும் இப்போ டைம் இருக்குது, அதையாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ தியரமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை விட வந்து ப்ராப்ளமேட்டிக் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா தியரமுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலும் ஃபுல் மார்க் கிடைக்குதோ என்னமோன்னு தெரில. ஆனால் சம்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பேஜில் முடிச்சாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலில் ப்ரூவ் பண்ணுற சம்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கே ஒரு மார்க் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக மேக்ஸிமம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், நீங்கள் பார்த்துருக்க மெத்தட்ஸ் தான் வரும். அதே கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத மாதிரி ட்விஸ்ட்டாக கூட கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் 4 தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் தானே அப்படிங்கிற கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக கொஸ்டின் நாளைக்கு ஈஸியாக தான் வரும். M3 பேப்பர் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து உங்களை ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. எப்பயும் போல் எல்லா பேப்பர்ஸ் மாதிரி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.